இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஏஜென்டிக் ஏஐ. ஸோ இப்போ இந்த ரீசன்ட் ட்ரெண்ட் ஏஜென்டிக் ஏஐ வந்து எங்கே பார்த்தாலும் ஏஜென்டிக் ஏஐ இருக்கு. ஆனால் எனக்கு வந்து இப்போ பூபதி சொன்ன இன்ட்ரடக்ஷன்ஸ் மாதிரி தான் லாஸ்ட் 2 வீக்ஸில் ஒரு டிராவல் ஏஜென்ட் வந்து என்னென்ன வேலை பார்ப்பாங்களோ அதை ஒரு ஏஐ பண்ணிடும். அது போய் எல்லாத்தையும் பேசிக்க போகுது அது இது. ஸோ ஓவராலாக ஹை லெவலாக ஒரு படம் மாதிரி தெரியுது. பட் ஐ எம் அன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். பட் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரினா இந்த இது சாத்தியம், இதை வச்சு சாத்தியம் கூறு எது பண்ண முடியும் எது பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியாவே இல்லை. இட்ஸ் பிளைண்ட். த ரீசன் இஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ. இப்போ யாராவது லாஸ்ட் 4 இயர்ஸ்ல இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கு இந்த டாபிக் சிலபஸ்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. வெரி வெரி லிமிட்டட் புக்ஸ் தான் அவைலபிள் ஏஜென்டிக்கு. ஃபார்ச்சுனேட்டா ஒரு 3 வீக்ஸ் பேக் வந்து ஒரு புக் ஆஃபர் இருந்தது. நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏஜென்டிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு பார்த்தேன். அதை அப்படி ஸ்லைட்டா திருப்பி பார்த்தேன். அதெல்லாம் யார் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ், 8ல இருந்து 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ். அவங்க இந்த ஜென் ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுல நிறைய பிரச்சனை இருக்கு, இது அப்படியே யூஸ் பண்ண முடியாது கம்பெனிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணும்போது தான் ஏஜென்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு அரைவ் ஆனாங்க. ஸோ அந்த ஏஜென்டிக் ஏஐஸ் எப்படின்னா பில்ட் பண்ணணும். தே ஆர் ஆஸ் ஆஃப் நவ் வி ஆர் ஸ்பீக்கிங் டுடே தே ஆர் பில்டிங் நியூ ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே. பட் இந்த புக் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இவங்க ஆல்ரெடி யூசிங் ஏஜென்ட்ஸ் have did some AI transformation in real time. இது நம்ம யாருக்கும் தெரியாது. வெளியில யாரும் இதை பத்தி பேச மாட்டாங்க. இன்னமும் எங்க போய் யூடியூப் ட்ரெண்ட் பார்த்தாலும் இன்னைக்கு இந்த ஒரு ஏஐ லிங்க் பார்த்தா இதுல பாருங்க, சொல்ல சொல்ல இமேஜ் உடனே வருது, இது வருது அப்படிங்கிறாங்க. விச் இஸ் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஏஜென்டிக் ஏஐ. ஓகேவா? அது எல்லாமே ஒண்ணுமே இல்ல. இது வந்து ஒரு பொடி பொடியா வந்து தூக்கி போட்டுடும் ஏஜென்டிக் ஏஐ. அந்த மாதிரி தான் இருக்கு. when I started reading I already completed like close to 70 pages. But today I'm going to talk only about the first 20 pages, which is very 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 important. Why we need agentic AI and why these people thought through this agentic AI when Gen AI was in action. Okay வா? Okay. இது போறதுக்கு முன்னாடி let us revise what is Gen AI. Gen AI னா என்ன அப்படின்னா, சாட் ஜிபிடி தான் Gen AI. சாட் ஜிபிடி, ஜெமினை, கிளாட் என்னென்ன இருக்கோ அதோட வேலை என்ன அப்படின்னா, அதுகிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது பதில் சொல்லும். ஓகே, என்ன கேட்டாலும் சொல்லும். குவாண்டம் பிசிக்ஸ் கேட்டாலும் சொல்லும். ஏவோட சவுண்ட் என்ன, கேட்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், கேட்டை வந்து எனக்கு பிக்சரா கொடு, ஒரு கேட்டு வந்து இந்த இதை வீடியோ மாதிரி ஜெனரேட் பண்ணனா எல்லாமே பண்ணும். இட் இஸ் எ ஜெனரேட்டிவ் ஏஐ. ஓகேவா? நீங்க கேட்குற கொஸ்டின் நீங்க என்ன வேணுமோ கேட்குறீங்களோ அதை ஜெனரேட் பண்ணி தரும். ஸோ இட் ஹேஸ் வாய். ஏன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா நாலேஜுக்கும் அது ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் நோஸ் எவ்ரி திங். ஸோ இது வந்து ஆன்சர் பண்ணும். ஸோ இதுதான் 5 இயர்ஸ் பேக் வந்து சாட் ஜிபிடி ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகி ஃப்ரீயா வரும்போது அரௌண்ட் 2021 நினைக்கிறேன். இட் வாஸ் அ பிரேக் த்ரூ கம்ப்ளீட்டா. என்விடியா வந்து இப்போ டாப் மோஸ்ட் கம்பெனி. என்விடியா கம்பெனியோட ஒர்த்து மட்டுமே பார்த்தீங்கன்னா $4.2 trillion இன்னைக்கு. ஓகேவா? அதே ஒரு 5 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து $1 billion தான் இருந்தாங்க. How it is possible அப்படின்னா, because of this rise of Gen AI and now it's agentic AI. Okay. So அப்ப Gen AI னா புரிஞ்சிச்சுல, like already we covered last 2 weeks. So அப்ப என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். அதை வச்சு people have implemented in the real time industry. இன்னைக்கு நான் வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுக்க போறேன். அதுல ஒன்னு ஃபிக்ஷனல், பட் ஈவன் தோ ரியல் டைம் ரியலா நடந்த இன்சிடென்ட்டும் இருக்கு. அந்த இன்சிடென்ட் சொன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும் சொல்லிட்டு கேள்வி ஸ்டைல்ல ஐ ட்வீட்டட் டு த தமிழ்நாடு ஆடியன்ஸ்க்கு எப்படின்னு. இன்னொரு 2 ஆஸ் இட் இஸ் ரியல் இன்சிடென்ட், பட் ஐ சேஞ்ச் த நேம். ஏன்னா புக்லேயே அவங்க பேரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தே டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தம். ஸோ இப்போ இந்த ஒரு 3 ரியல் இன்சிடென்ட், இந்த 3 இடத்துலையுமே ஜென்ஏஐ யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு, அதுல ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கா, அந்த லிமிட்டேஷனை வந்து யார் அட்ரஸ் பண்ண போறா, ஹூ இஸ் தட் கை அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் கிவ் அ ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். ஃபார் த பாஸ்ட் 2.5 months பார்த்தீங்கன்னா நான் ஐ வாஸ் ட்ராக்கிங் பூபதி. ஹி வாஸ் இன் டு அ ஹெக்டிக் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ அந்த ஹெக்டிக் ப்ராஜெக்ட் எப்படின்னா, அவன் நைட்டு 3 மணி வரையும் சில சமயம் உட்கார வேண்டியதாக இருக்குது டிசைன் ஃபைனலைஸ் பண்ண. இப்போ 5 days ஒர்க் ஆஃபீஸ்க்கும் போகணும். ஸோ அங்கேருந்து போகிறான் வரான், எஸ் நோ டைம். ஸோ அப்போ இந்த இன்பிட்வீன் டைம்ல அவன் எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுறான் ஜெயினியை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் வந்து அவன் டீட்டெயிலாக காமிச்சிருந்தான். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க, எப்படி அவனோட ஒர்க்கை வந்து எளிமைப்படுத்தி தருது அப்படின்னு.
despite all these AI usage, he still like felt very hectic. ஓகேவா? ஸோ இப்போ அவன் டிசைனா சப்மிட் பண்ணிட்டான். அவன் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னு முடிவு பண்றான். அப்போ வந்து ஃபோன்ல இன்ஸ்டாகிராம்ல இப்படி நோண்டினே இருக்கான். அப்போ கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா, சில வீடியோஸ்லாம் வருது. அது அவன ரொம்ப டெம்ப்ட் பண்ணுது. நம்ம ஏன் வந்து இந்த இடத்தனா சென்னையிலேருந்து ஒரு டிராவல் பண்ணி சவுத்ல போயிட்டு ஒரு 3 நாள் இந்த அவங்க வீடியோல அந்த இடத்தனா பார்த்து ஏன் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்ப என்ன பண்றான், வழக்கம் போல அவன் தான் ChatGPT இதுதானே, அவனுக்கு அது இல்லன்னா கையும் ஓடாது, காலும் ஓடாது. ChatGPT டவுன் ஆனதுக்கு ஒரு 6 மணி நேரம் துடிச்சான். அது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ வழக்கம் போல அவன் அந்த ட்ரெண்டான அந்த நேம யூஸ் பண்ணி ChatGPT கிட்ட வந்து ஒரு பிளான் கேட்குறான். 3 நாளு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். உனக்கும் தெரியும். என் கூட தான் நீனும் 2 1/2 மாசம் டிராவல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து கேள்வி கேட்குறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆன இடம் வந்து அ கூமாப்பட்டி. இத பார்த்து அவன் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டான். அதனால வந்து ஏஐ கிட்ட வந்து எனக்கு ஒரு 3 நாளு கூமாப்பட்டியில போய் நல்லா ட்ரிப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ அப்ப அவன் என்ன ப்ராம்ப்ட் குடுக்குறான்னு பாருங்க ஏஐ கிட்ட. ஸோ அவனோட ப்ராம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இது வந்து என்னோட எஸ்கேப் ட்ரிப்பு. நான் வந்து ரிலாக்ஸா இருக்கணும். நான் ரீசார்ஜ் ஆயி திருப்பி வந்து செம்மையா வேல பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்ப அவன் என்ன ப்ராம்ப்ட்னா இதான் ப்ராம்ப்ட். ஐ அம் பிளானிங் எ 3 டே எஸ்கேப் ட்ரிப் டூ கூமாம்பட்டி. ஓகேவா? இப்ப இந்த ட்ரிப்புக்கு அவன் சில கண்டிஷன்லாம் வைக்கிறான். ஏன்னா, அவன் வீடியோல பார்த்துருக்கான். ட்ரெண்டிங்ல இதுல செம்மையா ஐலேண்ட் மாரி தான் இருக்குங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு எனக்கு அந்த ஐலேண்ட் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்புறம் அங்க போயிட்டு என்ன சுத்தி பார்க்கறதுக்கு 3 நாளைக்கு 30 மினிட்ஸ் தாண்டி எங்கேயும் நீ டிராவல் டெஸ்டினேஷன் குடுக்கக்கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் டூ டிராவல் பியாண்ட் 30 மினிட்ஸ். ஓகேவா? என்னோட மெயின் கோல் ரெஸ்ட், ரிலாக்ஸ். அவ்வளவுதான். ஏன்னா நான் ஸ்டாப்பா வேலை பார்த்திருக்கேன். இது என்னோட ட்ரூ எஸ்கேப் ட்ரிப். இத நீ மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறான். ஓகே. அதே சமயம் ஐ வாண்ட் என்ஜாய் எ டைவர்ஸ் ஃபுட் ஜர்னி. அங்க ஆத்தென்டிக் ட்ரெடிஷனல் தமிழ் குசைன். அதே சமயம் நெறைய வீடியோல பார்த்திருக்கேன். பீஸான்னா போட்டாங்க இப்ப அங்க. அது மாரி எல்லா மிக்ஸ் வெஸ்டர்ன் குளோபல் டிஷ்ஷஸ் இது எல்லாமே 3 நாள் எனக்கு எங்க எங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் எனக்கு புக் பண்ணி குடுத்துரு. சாப்பாடு இதெல்லாம் எங்க புக் பண்றது எல்லாத்தையும் சொல்லிடு. நான் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு நான் போனேன் அப்புட்ன்னா, அதுக்கப்புறம் எல்லாம் அங்கங்க ஆள் ரெடியா இருக்கணும். நீ எல்லாத்தையும் பண்ணி குடுத்துரு. நான் ட்ரிப்ப என்ஜாய் பண்ணிட்டு வரணும். அது மாரி பிளான் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் குடுத்துருக்கான். இதே ப்ராம்ப்ட்ட நான் லைவா இன்னைக்கு ChatGPT கிட்ட குடுத்தேன். அது குடுத்த ஆன்சர் தான் இது. ஓகே. ஸோ இப்ப டே 1 ஜூலை 20 அரைவல் அண்ட் ஐலேண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்குது. ஓகே. சென்னையிலருந்து ஒரு 7 மணிக்கு ட்ரெயின் ஆர் கார்ல சொல்லுது. அந்த வாட்ராப்ங்கிறது வந்து மோஸ்ட் ரியலஸ்ட் லொகேஷன் கூமாப்பட்டிக்கு. வாட்ராப்ன்னு ஒரு இடம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதுதான் குடுத்துச்சு. ஓகேவா? அங்க போயிட்டு ஹோட்டல் போய் ஃப்ரெஷன் அப் பண்ண சொல்லுது. ஓகேவா? ஆஃப்டர்நூன் என்ன சொல்லுது நீங்களே பாருங்க. தமிழ்நாடு வெஜ் மீலாம், சாம்பார், பொரியல், கூட்டு, அப்பளம் சாப்பிடுவீங்களாம். அப்புறம் பில்லவாக்கல் டேம்ல போயிட்டு அந்த ஐலேண்ட் லேக் ஏரியாவ என்ஜாய் பண்ணுங்க. வாக் அக்ராஸ் அப்படி. அதான் எப்படின்னா, நம்ம ஃபோன்ல பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படின்னா ட்ரீம் பண்ணுவோம். ச்சே! நம்மளும் அங்க போய் சுத்தி நடக்கக்கூடாதா? அந்த பிரிட்ஜ்ல நம்ம நிக்கக்கூடாதா? நடுவுல நின்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா? இங்க இருந்தா எப்படி இருக்கும்? அத ஷேர் பண்ணணும்னு. ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு ட்ரீம் பண்ணுவோமோ, அது அப்படியே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதோட அதோட ஐட்னரில. ஸோ திஸ் இஸ் லிட்டரலி தி ஆன்சர் கிவ் பை ChatGPT 4o ஓகேவா? நான் ப்ரூஃப் வேணும்னாலும் நான் லேட்டர் என்னோட ChatGPT சேட்ட காமிக்கிறேன். இதுதான் குடுத்துச்சு. இட்ஸ் நாட் ஈவன் அந்த ப்ராம்ப்ட்டும் உண்ம. இதோட ரெஸ்பான்ஸும் உண்ம. ஓகேவா? ஸோ அப்ப அந்த இடத்துல எப்படி இருக்கணும்? சுத்தி ஃபோட்டோ எடுங்க எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. சாயங்காலம் ஆயிடுச்சு. அங்க பக்கத்துல சுண்டல் இருக்காம். முறுக்கு சாப்பிட்டு டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் நைட்டு வந்து லாட்ஜ்லயே போயிட்டு பரோட்டா வித் சால்னா, கொத்து பரோட்டா எல்லாம் போட்டு நல்லா தூங்கிடு. உனக்கு ரெஸ்ட் தானே வேணும் அப்படிங்குது. ஸோ டே 2 பார்த்தீங்கன்னா, காலைல எந்திரிச்சோனே இடியாப்பம், கோகனட் மில்க் இல்லன்னா பொங்கல் வடை சாப்பிட சொல்லுது வித் ஃபில்டர் காஃபி. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோனே அங்க பக்கத்துல இருக்க ஃபார்ம்னா சொல்லுது. பூபதி வந்து கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை இல்லாதனால அத ஆப்ஷனலா மாத்திருச்சு. விசிட் அய்யனார் டெம்பிள் பாத் நியர் பை இஃப் இன்ட்ரஸ்டட் அப்படின்னு ஆப்ஷனல்னு சொல்லிருச்சு. அப்புறம் ஆஃப்டர்நூன். ஸோ ஆஃப்டர்நூன் என்ன சொல்லுதுன்னா, லாட்ஜ்லயே போயிட்டு செட்டிநாடு லஞ்ச் ஆர்டர் பண்ணிக்கோ. குழிப்பணியாரம், காரைக்குடி சிக்கன், அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் வெஜிடபிள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, அப்படி சாப்பிட சொல்லுது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் வேணும்னா, அங்க கிரிஸ்பி தோசை, சிக்கன் சுக்கா காம்போ சூப்பரா இருக்குமாம்.
சாயங்காலம் என்ன சொல்லுது பாருங்களேன். நான் பீஸா சொன்னேன்னா அதுக்கு அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அங்க பாரதி பேக்கரின்னு ஒண்ணு இருக்கும், அங்க ஹோம் ஸ்டைல் பீஸா பஃப்னா கிடைக்குமா, அங்க போய் வாங்கிக்க சொல்லுது. அப்படி இல்ல அந்த பாரதி பேக்கரியில கிடைக்கல அப்படின்னா, கோ அண்ட் டேக் த பன்னீர் கறி அண்ட் சப்பாத்தி, அப்புறம் நல்லா சில் பண்ணிக்கோ அப்படிங்குது. அப்புறம் ஃபைனல் டே காலையில அதே மாதிரி ஆப்பம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு வாட்டி அங்க சுத்தி இருக்கிற பேடி ஏரியா இதெல்லாம் செக் பண்ணிட்டு வில்லேஜஸோட இன்டராக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபேர்வெல் லஞ்ச் வித் கேசரி பாயசத்தை போட்டு திரும்ப கிளம்பிட சொல்லிடுச்சு. இதுல ஆப்ஷனா என்ன சொல்லுதுன்னா அங்க வந்து ஹை பஜ்ஜி வடை வடகரினா கிடைக்கும்னு சொல்லுது. அப்புறம் சென்னை வர சொல்லிடுது. ஸோ இதுதான் இது கொடுத்துச்சு. ஓகே, இதை கொடுத்துருவோன்னா பூபதி வந்து அடுத்த 4 மணி நேரம் வந்து ஒரு எவ்வளவு குதூகலமா இருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். இதை பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு டூரே போயிட்டு வந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, இது சஜஷன் குடுத்துச்சு. இது எல்லாமே நீங்க என்ன மாரி ஃபுட் சாப்பிடலாம் எல்லாத்தையும் அதுவே டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் குடுத்துச்சு. ஓகே. பட் வாட் ரியலி ஹேப்பன் ஃபார் பூபதி இஸ் 4 ஹவர்ஸ் ஆஃப் ஹெட்டேக். ஓகேவா? எல்லாம் சொன்னுச்சு. எந்த ஹோட்டல்ன்னு சொல்லல. என்ன மாரி ட்ரெயின் புக் பண்ணணும், டிஃபரெண்ட் டைம் ஸ்லாட்ஸ் அது எதுவுமே சொல்லல. ஓகே. அப்ப எதுவுமே சொல்லல. அப்ப பூபதி தான் எல்லாத்தையும் தேடணும். ஆ இதுக்கு ஃபாலோ அப்பா சில சாட் குடுத்தேன். எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஹோட்டல் நம்பர்ஸ்லாம் குடு அப்டின்ட்டு. ஸோ அப்ப அந்த ஹோட்டல் நம்பர்ஸ்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா, அது எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, கூமாப்பட்டி மிக அருகில், கூமாப்பட்டி அருகில் அப்டின்னு சொல்றாங்க. பட் ரியல் டிஸ்டன்ஸ் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல்லேருந்து அந்த ஏரியா வரதுக்கே 60 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர் 1 1/2 ஹவர் டிராவல் பண்ற மாரி இருக்கு. அப்ப என்னோட அப்ப நான் இதெல்லாம் தேடும்போது அத எலிமினேட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒண்ணொண்ணா எலிமினேட் பண்ணி ஒரு ஹோட்டல் இருக்குன்னு சொல்லி ஃபோன் அடிச்சா, அந்த நம்பர்ல இருக்கிறவன் ஹோட்டலே கிடையாதுங்க. இது வீடுங்கிறான். அப்ப அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிளாரிட்டியே எனக்கு கிடைக்கல. பிளான் சூப்பர். ஆனா அடுத்தது என்னென்ன மாரி எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அது எதுவுமே கிடைக்கல. அதே சமயம் அது சொன்னுச்சே, ஒரு ஹோட்டல் பேரா சொன்னுச்சா? மெனு மட்டும் தான் சொன்னுச்சு. ஓகே. அப்ப மெனு வச்சுக்கிட்டு நான் போய் என்ன ரிவ்யூ தேடுறது? அப்ப அந்த சொன்ன அதுக்கப்புறம் நான் கேட்டேன். லிஸ்ட் ஆஃப் ஹோட்டல் குடுத்துச்சு. அப்ப அத போய் ரிவ்யூ பண்ண வேண்டியதா இருக்கு. கிடைக்குமா? கிடைக்காதான்னு. அப்போ பார்க்கையில பார்த்தீங்க அப்டின்னா, அவன் சொன்ன மாரி பன்னீர் கறினா கூமாப்பட்டின்னு என்ன டவுட்ல எங்கேயும் இல்ல. யூ நீட் டூ கோ டூ த நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். அந்த ஹெட் அங்க போனா தான் பன்னீர்னா கிடைக்குது. பிகாஸ் இட்ஸ் எ வில்லேஜ் லோக்கல் ட்ரெடிஷனல் ஃபுட் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவைலபிள். ஓகே. அதே மாரி வடகறியும் அங்க கிடையாது. வடை, பஜ்ஜி, டீ இருக்கு. ஏன்னா வடகறி இஸ் லைக் சென்னைஸ் ஃபேவரைட். ஓகே. அதே சமயம் இவன் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு துடிதுடிச்சுட்டான். அந்த வாட்டர் ஆப்புங்கிற இடத்து தமிழ்நாட்டுல இருக்குன்னு தேடுறதுக்கே அவன் துடிதுடிச்சுட்டான். அங்கருந்து ஒரு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணணும், அங்க போணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல அவனால. ஸோ பிளான் வாஸ் பியூட்டிஃபுல்லி குட், ட்ரெமெண்டஸ்லி குட். ஓகே. பட் அத எக்ஸிக்யூட் பண்ற தலைவலி வந்து இவனுக்கு வருது. அட் த எண்ட் ஆஃப் த டே அவன் வந்து லேப்டாப்ப மூடி வச்சுட்டு வீட்லயே தூங்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். குளோஸ் பண்ணும்போது லேப்டாப் ப்ரௌசர்ல வந்து ஒரு 70 டேப்ஸ் கூகுள் குரோம்ல இருந்தது. ஸோ இதுதான் வந்து ஒரு வெக்கேஷன் பிளான் வித் ஜென் ஏஐ பண்ணும்போது நடந்தது. ஓகே. இத பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டில் பீப்பிள் ஆர் பிலீவிங் ஏஐ இஸ் நாட் ரீச் டு அ லிமிட். ஸோ இவ்ளோ பிரச்சனை இருக்கு. அதனால ஸ்டில் பீப்பிள் வில் பி தேர். பீப்பிள் மே யூஸ் திஸ் அஸ் அ டூல் லைக் பூபதி செட் லாஸ்ட் வீக். ஸோ அந்த மாதிரி ஒரு டூல் இருக்கனால எந்த ஏஜென்ட்னா இதை யூஸ் பண்ணிட்டு இன்னும் பெட்டரா அடாப்ட் பண்ண முடியுமோ, டிராவல் ஏஜென்ட்ஸ் ஐ மீன் லைக் நான் இன்னும் ஏஐ ஏஜென்ட்டுக்கு வரல. டிராவல் ஏஜென்ட், அந்த வெக்கேஷன் பிளானர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுக்குறவங்க, தே ஆர் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இட் ஆஸ் ஆஃப் நவ். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. முன்னாடி சொன்ன ஸ்டோரி ரியல் டைம் ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரி வந்து புக்கோட அந்த ஆத்தர் என்ன ஃபேஸ் பண்ணாருன்னா, ஹி வாஸ் பிளானிங் ஃபார் சம் யூரோப் ட்ரிப்ஸ். பட் ஹி ஆல்சோ ஃபேஸ்ட் த சேம் சிச்சுவேஷன் லைக் திஸ். பட் அது கொஞ்சம் போரிங்கா இருக்குங்கிறதுக்காக நம்ம ஊர்கிட்ட எடுத்துக்கிட்டேன். பட் நெக்ஸ்ட் 2 இஸ் லைக் ரியல் ஸ்டோரி பட் நேம்ஸ் அலோன் சேஞ்ச்டு. ஓகே. ஸோ டாக்டர் ஜெசிகாங்கிறவங்க வந்து ஒரு ஃபேமஸ் லீடிங் கிளைமேட் ரிசர்ச்சர். ஓகேவா? ஸோ அவங்க வந்து யுஎன் கிளைமேட் சம்மிட்ல போயிட்டு அவங்க வந்து ஒரு 3 வருஷமா பண்ண ரிசர்ச் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட் ரெடி பண்ணி யுஎன்க்கு வந்து சப்மிட் பண்ண போறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி யுஎன் இஸ் கோன் அலோகேட் சம் மணி ஃபார் த ஆப்பிரிக்கா அண்ட் த ஏஷியன் சூப்பர் கண்ட்ரிஸ். குட்டிடா. புரியல. ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி யுஎன் இஸ் கோன் அலோகேட் ஃபண்ட்ஸ் ஃபார் த கிளைமேட் கிரைசிஸ். அங்கே என்ன இருக்கு, அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா, இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. பட் இன்னும் 3 வீக்ஸ் இருக்கு. ஷி வாஸ் லைக் ப்ரிப்பேரிங் லைக் இந்த ஒரு என்ன சொல்றது, கால்ல சங்கு சக்கரமா இல்ல
ஸ்கேட்டிங் போர்ட் கட்டின மாதிரி பறந்துகிட்டு இருக்காங்க வேக வேகமா முடிக்கிறதுக்கு. ஓகே. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து 3 வீக்ஸ் டு கோ இருக்கையில ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி. ஜெசிகாவோட ஃபாதர் இஸ் இன் எண்ட் ஸ்டேஜ். அவங்க வந்து இது மாதிரி அவங்க கிரிட்டிக்கலி இல், ஹி மை டை சூன்ங்கிறனால ஷி ஹேஸ் டு டிராவல் பேக். ஸோ அப்போ அவங்க டிராவல் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க டீமு, ரிசர்ச் அசிஸ்டன்ட் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. இங்க பாரு, நான் முக்காவாசி எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கான எவிடன்ஸ் என்ன மாதிரி காஸ்ட் அலோகேட் பண்ணும், என்ன மாதிரி சில ப்ரூஃப்ஸ், எவிடன்ஸ் இதெல்லாம் நீங்க தேடுங்க. ஓகேவா? அதை தேடி எனக்கு இதை கம்ப்ளீட் பண்ணி வைங்க. யூ ஆல்ரெடி ஒர்க் வித் மீ, ஸோ யூ நோ வாட் ஐ எம் எய்மிங் ஃபார் இட், வாட் இஸ் மை கோல். பட் ஆல் ஐ நீட் யுவர் ஹெல்ப் இஸ் டு ஃபைண்ட் த ஃபேக்ட்ஸ், ப்ரூஃப்ஸ், எவிடன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ ஷி ஆல்சோ டோல் தம், go and use any tools and any subscription necessary. Here is my platinum credit card. Use it and use it wisely. All I want is the quality work அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ டீம் வந்து அவங்க விட்டுட்டு போன ஸ்கேட்டிங் போர்டு எடுத்து அவங்க போட்டுக்கிட்ட மாதிரி சுத்தி சுத்தி வேலை பார்க்குறாங்க. ஆல் த ஏஐ டூல்ஸ் அவைலபிள், சாட் ஜிபிடி, எல்லா சப்ஸ்கிரிப்ஷன், டாப் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிறாங்க. எக்ஸ்டென்சிவா ரிசர்ச் பண்றாங்க, எல்லா டேட்டாவையும் கனெக்ட் பண்றாங்க. ஸோ ஒரு கம்பெலிங் எவிடன்ஸ், டேட்டா ட்ரிவன் இன்சைட்டோட ஒரு ப்ரெசன்டேஷன் முடிக்கிறாங்க. ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் ஜெசிகா வந்து சும்மா கோ த்ரூ பண்ணிட்டு ஸ்டேஜ்ல போய் ப்ரெசென்ட் பண்ணா போதும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்காவா ரிசர்ச் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அவங்க அப்பா இறந்துட்டாங்க. எல்லா வேலையும் அவங்க முடிச்சுட்டு அந்த ஃபைனல் கடமையெல்லாம் முடிச்சுட்டு ஷீ இஸ் டிராவலிங் பேக் டு ஹிஸ் ஆஃபீஸ், ஜெசிகா. ஸோ 48 hours டு யூஎன் கிளைமேட் சம்மிட். ஓகே. நவ் ஷீ இஸ் ரிவ்யூவிங். திரும்பி வந்துட்டாங்க. அவங்க டீம் பண்ணதெல்லாம் ரிவ்யூ பண்றாங்க. ஓகே. ஸோ ஷி வாஸ் வெரி வெரி ப்ளீஸ்ட். அவங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, நல்லா டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஓகே. இப்போ வந்து அவங்க கொடுத்த ஒரு எவிடன்ஸை போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு எவிடன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஆப்பிரிக்காவில் வந்து கிராப் ஈல்ட்ஸ்னால் ரொம்ப ஹையாக இருக்குது. இந்த மாதிரி விதவிதமான கல்டிவேஷன் ப்ராக்டிஸ், மேன்யூர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணனால அப்படின்ட்டு. பட் அவங்க சொன்ன சைட்டேஷனுக்கு, ஸோ இப்போ சைட்டேஷன்னா என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதுனீங்கன்னா, நீங்க ஒரு ஃபேக்ட் எடுத்து வைக்கிறீங்க. 2+2 4 அப்படின்னா 2+2 4ங்கிறத யாராவது ஒருத்தர் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஒரு பேப்பரா பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதை எடுத்து இங்க எவிடன்ஸஸ் அவங்க பேப்பர்ல போட்டுட்டு கோட் பண்ணிட்டு அவங்க கன்டினியூ பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் சைட்டேஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆப்பிரிக்கால கிராப் ஈல்டு அதிகமா இருக்கனால ஃபண்டை கொஞ்சம் கம்மியா அலோகேட் பண்ணுங்கன்னு இவங்க ப்ரெசென்ட் பண்றாங்கன்னா, அந்த கிராப் ஈல்டு அதிகமா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி பேப்பர் போட்டிருப்பான் ப்ராப்பரா. ஸோ அதை சைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த சைட்டேஷனை போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை இந்த மாதிரி. அப்புறம் இன்ஃபேக்ட் பார்த்தா ஆப்பிரிக்காவில் வந்து ஃபெமைன், கிராப் ஈல்டுனா பெருசா எதுவுமே இல்லை. டியூ டு லைக் கிளைமேட் கிரைசிஸ் தான், லைக் ஹை டிகிரி ஆஃப் ஹீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம். ஸோ ஷி வாஸ் அப்செட். ஸோ அதனால கண்டினியூஸா பாக்குறாங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ டாக்குமெண்டிங் சம் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்டட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஃபார்மர்ஸ். ஓகே. அதுவுமே பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ்ல அப்படி இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜியே அவங்க ஃபாலோ பண்ணல. ஸோ அவங்க வந்து ஷி லாஸ்ட் ஹோப். 48 ஹவர்ஸ்ல திரும்ப வந்து ஐ கேன் ப்ரிப்பேர் குவாலிட்டி டீலி, அப்புறம் அவங்கள்ட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷன் லுக்ஸ் மிஸ்இன்ஃபார்ம்டு அண்ட் நோ கான்ஃபிடென்ஸே அவங்களுக்கு வரல. ஸோ இப்போ இதை வச்சு நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு கிளைமேட் ரிலேட்டட் ஃபண்ட் அலோகேஷன் தப்பா போச்சு அப்படின்னா ஐ நீட் டு டேக் த ஓனர்ஷிப் அண்ட் ஐ எம் நாட் ரெடி டு டூ இட். ஸோ வித் ஹெவி ஹார்ட் ஜெசிகா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஈவென்ட் சம்மிட் கோஆர்டினேட்டர் கால் பண்ணி ஐ எம் வித்ட்ரூவிங் மை கீனோட் ப்ரெசன்டேஷன், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. திஸ் இஸ் a ரியல் ஸ்டோரி, ரியல் திங் ஹேப்பன். பட் த பர்சன்ஸ் நேம் இஸ் நாட் ஜெசிகா. அதை நான் போய் தேடல யார் அவங்கன்ட்டு. பட் இட் இஸ் a ரியல் ஈவெண்ட், தே ஹவ் ரெக்கார்டட் இன் த புக். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன மெயினான ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் வாஸ் லேக்கிங் த ஃபேக்ட் செக்கிங். இது போய் அவங்க சொன்ன எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு அந்த ஃபேக்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா. இப்போ இவங்க வந்து அந்த ஒரு வெரிஃபிகேஷன் பண்றாங்க பாத்தீங்களா, ஒரு 20 minutesல அதை அந்த ஏஏ பண்ணியிருக்கலாம், ஆனா பண்ணல. அதே சமயம் இது கொடுக்குற ரெஃபரன்ஸ் எல்லாம் இன்கன்சிஸ்டண்டா இருக்கு. அதை பார்க்கும்போதே தெரியுது இது தப்பா இருக்கு அப்படின்ட்டு. இது ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிது அப்படின்னா அதுல வந்து ஒரு கொஹிரன்ஸே இல்லை. ஓ, இந்த இது இப்போ ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ கன்சிக்வெண்டா அவங்க எவிடன்ஸ் எழுதி எழுதி ஃப்ரம் 1 and 2 ஐ மேக்கிங் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு அந்த ஃப்ரம் 1 and 2னா கொகிரண்டா இல்லை. அதே சமயம் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் இல்லை. கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் என்ன மாதிரி இவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா,
ஒரு ஃபேக்ட்டை வைக்கிறீங்கன்னா, அதோட பாசிட்டிவ் சைட் ஆஃப் ஆர்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ண சொல்றாங்க. நெகட்டிவ் சைடையும் கலெக்ட் பண்ண சொல்றாங்க. அப்புறம் ஒரு டிபேட் மாரி பண்ணி ஃபைனலா இன்ஃபர் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. விச் வாஸ் நாட் ஹேப்பன். இட் வாஸ் எய்தர் ஒன் சைடட் பாசிட்டிவ் ஆர் ஒன் சைடட் நெகட்டிவ். ஸோ இவங்க எப்படி ஒண்ணு நெனைச்சு பண்ணணும்னு நெனைச்சாங்களோ, அந்த மாரியே வரல. ஸோ இட் வாஸ் அ பிக் ப்ராப்ளம். லைக் and they have used so many advanced AI, Gen AI, but still they have ended in this problem அப்படின்னு ஆத்தர் சொன்னாங்க. ஆத்தர் வந்து எழுதியிருந்தாங்க. Okay. So now I want to go to the third and most important problem. So I think it was in US or Canada, I don't know. ஒரு particular hospital வந்து they want to completely AI transformed hospital. Okay. Reason வந்து very simple. அந்த ஏரியால இருக்கிற நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு அந்த பீப்புள் டு டாக்டர் ரேஷியோ வந்து குவைட் லோவா இருக்கு. ஸோ தே வாண்ட் டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி ஆஃப் டாக்டர் டு ஹேண்டில் மோர் பேஷண்ட்ஸ். ஸோ தே ஆர் பிளானிங் டு அடாப்ட் திஸ் ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் த ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அங்கே உங்க சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். எய்தர் உங்களால் முடியலன்னா உங்களை யார் கூட்டு வந்தாங்களோ அவங்க கொடுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி அது ஒரு ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் வைட்டல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க அடுத்து எங்கெங்கன்னா அனுப்பணுமோ அந்தந்த ஏரியாவுக்கு அது ரீடைவர்ட் பண்ணி ஃபைனலா வந்து ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும், ஒரு எக்ஸ்ரே பண்ணும், எம்ஆர்ஐ பண்ணும், எல்லாமே அது சீக்வன்ஸா பண்ணி பக்காவா இருக்கும். தட் இஸ் நோ டிலே, ஆன் த ஸ்பாட் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து மரியா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சாயங்காலம் 4 மணிக்கு வராங்க. உங்களால முடியல, நடக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, லைட்டா பிளட்னா வருது, ஸ்டொமக் கிட்ட வராங்க. வந்துட்டு மரியா இந்த சாட் பேஸ் சிஸ்டம் கிட்ட அவங்களோட ஹிஸ்டரி எல்லாமே குடுக்குறாங்க. அது அசஸ் பண்ணுது. வைட்டல் சைன்ஸ்னா எடுக்குது. வைட்டல் சைன்ஸ்னா பிளட் பிரஷர், டெம்பரேச்சர் இது எல்லாமே எடுக்குது. அப்ப யூசுவலா கேட்பாங்கல்ல, வாட்ஸ் த மெடிக்கல் ஹிஸ்டரி 6 மந்த்ஸ்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு. அந்த மெடிக்கல் ஹிஸ்டரியில இது என்ன கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ் பேக் வந்து கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்டா அவங்களோட டைப் 2 டயபிட்டிஸ் ஹையா இருக்கிறனால ஷி வாஸ் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ வந்து அனலைஸ் பண்ணிட்டு ஒரு 4 ஏஐ ரூமுக்கு அது ரீடைரக்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஐ ரூம் வந்து வைட்டல்ஸ் ஏஐ. ஸோ இந்த வைட்டல்ஸ் ஏஐ திருப்பி டீப்பாக எடுக்கிறாங்க. எடுத்துட்டு எல்லாமே பண்ணோம்னா வாட் இட் இஸ் ஃபவுண்ட் இஸ் லைக் அவங்களோட வைட்டல்ஸ்னா ட்ராப் ஆகுது. வைட்டல்ஸ்னா ட்ராப் ஆகுதுன்னா இமேஜின் லைக் ஹார்ட் பீட் ட்ராப் ஆகுது, அந்த ப்ரெஷர் ட்ராப் ஆகுது, அந்த மாதிரி நிறைய ட்ராப் ஆகுது. ஓகே. இந்த மீன் டைம் இவங்களோட பிளட் டெஸ்ட் மற்றதெல்லாம் எடுத்து லேப் அனாலிசிஸ் பண்ணும்போது தே ஃபவுண்ட் அவுட் ஸ்கேன் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தேர் வாஸ் அ இன்டர்னல் ப்ளீடிங் அந்த லேப் ரிசல்ட்ஸ். அதே சமயம் இவங்களோட மெடிகேஷன்ஸ் ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமான்னு சொல்லிட்டு இவங்க இதுவரையும் எடுத்துக்கிட்ட எல்லா மெடிகேஷனையும் அதை அனலைஸ் பண்ணும்போது தேர் இஸ் சம் பாசிபிலிட்டி இந்த 2 ட்ரக்கும் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. வாட் எவர் த சிம்டம்ஸ் இட் ரெக்கார்டட். அதே சமயம் பேஷண்ட் ஹிஸ்டரி ஏஐ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உங்களோட ஹிஸ்டரி எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இட் கேன் பி எ போஸ்ட் சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன். இப்போ அவங்க என்ன சர்ஜரி பண்ணியிருக்காங்களோ அப்போ அந்த சர்ஜரியோட காம்ப்ளிகேஷன் லிஸ்ட் இருக்கும். அதோட ஒன்னா இது இருக்கலாம், சிமிலர் கேசஸாக இருக்கலாம். 4 ஏயும் 4 ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? இப்போ வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இஸ் த கிரிட்டிக்கல் மூமெண்ட். அவங்கள உடனே சரி பண்ணி ஆகணும். ஏன்னா பிளட் ப்ரெஷர் ட்ராப் ஆகுது. ஆப்ரேட்டிங் ரூம் புக் பண்ணி ஆகணும். அதாவது பண்ணணும்னா ஸோ தே கால் த சர்ஜிக்கல் ஸ்டாஃப் அந்த டீம் எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ சர்ஜிக்கல் டீம் வந்துட்டாங்க. வந்துட்டு ஃபுல்லி ப்ரிப்பேர். அவங்க என்ன நினைப்புல வந்திருக்காங்கன்னா ஏஐ வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நான் இந்த சர்ஜரி தான் பண்ணணும். இந்த ஏரியா லென்த் எல்லாமே கொடுத்துருக்கோம்னு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ரிசல்ட் எல்லாமே இண்டிபெண்டா அந்த ஏஐ என்ன பண்ணுமோ பெஸ்டா பண்ணிருக்கு. ஆனா இந்த 4 ஏஐயும் பேசிக்கவே இல்லை. மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 5 o'clock ஆயிடுச்சு. அந்த மரியாங்கிறவங்க வந்து 1 hour ஆயிடுச்சு. ஓகே. பட் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர் இஸ் இண்டிபெண்டன்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கு. பட் என்ன பண்ணணும்னு டாக்டருக்கு தெரியல. அவங்க திரும்பி ஆரம்பத்துல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த ரிப்போர்ட் நான் வந்து டாக்டருக்கு ஒரு கொஸ்டின் வரும்ல, இது என்ன பாரு, இது என்ன பாருன்னு. அப்ப அங்க உட்காந்து 5 மணிக்கு உட்காந்து திருப்பி எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஒரு எமர்ஜென்சில இந்த ஏஐ தான் இந்த வேலையை ஹெவி லிஃப்ட் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கணும். ஆனா சால்வ் பண்ணாம டாக்டர் திரும்ப ஃப்ரெஷ்ஷா உட்காந்து பண்றாங்க. த பேஷண்ட் ஹஸ் லாஸ்ட் அண்ட் 1 hour கிரிட்டிக்கல் டைம். ஓகே. பட் இந்த டாக்டர்ஸ்னா வந்து ரொம்ப எஃபிஷியண்டா ஃபாஸ்டா எல்லாத்தையும் பண்ணி ஏஐக்கு என்னென்ன ப்ராம்ப்ட்னா கொடுக்கணுமோ எல்லாமே பண்ணிட்டு இம்மென்ஸ் ப்ரெஷர்ல திரும்ப ஒரு ஃபைனல் அவுட்புட் எடுத்து ஆப்ரேட்டிங் ரூம் போயிட்டு அவங்கள காப்பாத்திட்டாங்க. ஷி இஸ் குட் அண்ட் வெரி வெரி குட். பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா ஏஐ வந்து டாக்டரோட நர்ஸோட ஒர்க்லோட கம்மி பண்ணியிருக்கணும், கன்ஃபியூஷனை கம்மி பண்ணியிருக்கணும், டைமை சேவ் பண்ணியிருக்கணும். பட் ஆன் த அதர் ஹேண்ட் இது எல்லாமே டபுள் பண்ணிடுச்சு. ஸோ
என்ன ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்த்தாங்களோ ஒரு கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி டைம்ல அது ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வருது. ஸோ இதெல்லாமே வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இந்த ஒரு 3 பேட்டர்ன் ஆஃப் ஸ்டோரிஸ், இந்த ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் பிளானிங் இருக்குல்ல அந்த ஸ்டோரி, அப்புறம் ரிசர்ச் ஸ்டோரி, இந்த இட்ஸ் நாட் ஈவன் அ ஸ்டோரி இன்சிடென்ட் நான் சொல்றேன். ஏன்னா ஸ்டோரினா ஃபிக்ஷன் போயிடுங்க. ஆல் த்ரீ ஆர் ரியல் இன்சிடென்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த 3 இன்சிடென்ட்ஸ்ல இருந்து அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜென் ஏஐக்கு வந்து இந்த ஃபாலோயிங் டிராபேக்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டிராபேக் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸிகியூஷன் கேப். ஸோ அப்போ பூபதி கூமாப்பட்டி ட்ரிப்பு போகணும்னு அவர் என்ன சொன்னாரு, கோல்லே சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் நீ புக் பண்ணி குடுத்துரு, என் கிரெடிட் கார்ட்ல இருந்து எல்லாத்தையும் குடுத்துடுறேன். இதான் என் பட்ஜெட்ன்னு எல்லாமே சொல்லி குடுத்துட்டாரு. ஆனா என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, அது எப்படின்னா ஒரு டூர் போணும். ஒரு மனுஷன் எப்படின்னா ட்ரீம் பண்ணுவானோ, அந்த மாரி அது ட்ரீம் பண்ணிட்டு, அந்த ட்ரீம விவரிச்சிருச்சு. ஆனா ரியலா எதனா புக் பண்ணணுமோ, அத பூபதி வந்து 4 மணி நேரம் சஃபர் ஆயிருக்கான். அங்க இங்கன்னு போயிட்டு கடைசியில ஒண்ணு கூட புக் பண்ணல. ஒரு ட்ரெயின் டிக்கெட் கூட புக் பண்ணல. அந்த சென்னை டூ நியரஸ்ட் அந்த கூமாப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் கூட அவன் புக் பண்ணல. ஓகே. அப்ப அந்த ஒரு ரியல் ஆக்ஷன் எதுவுமே அது பண்ணாம, இது எல்லாமே பண்ணுதுன்னா, இட்ஸ் அன் எக்ஸிகியூஷன் கேப். So the Gen AI, using the Gen AI, whatever the use case or they are building, it is failing to take the real time action. அப்ப இந்த ஹோட்டல் இருக்கு, நான் இந்த ரிவ்யூல இருக்கு. நீங்க லோ ஸ்பைசி சாப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு மீடியம் ஸ்பைசியா, ஹை ஸ்பைசியா, நான் எந்த குசைனா விரும்புவேன்னு சொல்லி லிஸ்ட் ஆஃப் ஹோட்டல் குடுத்துருக்கணும். ஏன்னா டே டு டே ஜென்ஏல சாட் பண்றோம், டிஸ்கஸ் பண்றோம், எல்லாமே பண்ணியிருக்கணும். ஸோ தெர் வாஸ் அன் எக்ஸிகியூஷன் கேப். வேறஸ் இந்த ஜெசிகாவோட யுஎன் கிளைமேட் சம்மிட்ல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, லேர்னிங் கேப். ஏஐ ஆல்ரெடி லேர்ன் பண்ணிடுச்சு. ஆனா ஃபேக்ட் ப்ராப்பர் ரெஃபரன்ஸ்னா செக் பண்ணும்போது, அது போயிட்டு திரும்ப ரீலேர்ன் பண்ணி அது எல்லாமே பண்ணாம, அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இட் ஸ்டார்டட் ஹலூசினேட்டிங். அதுவா ஒண்ணு சொல்லுது. இவங்க என்ன கேட்கறாங்களோ, இவங்க வேலைய முடிக்கணும்னு என்னென்ன ப்ராம்ப்ட் குடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ அவங்க வேலைய முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி அவன அனுப்பிச்சு விடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. அதுவா ஹலூசினேட் பண்ணியிருக்கு. ஃபேக்ட் செக் பண்ணல. எதுவும் பண்ணல. ஸோ இது எதுவுமே ஒரு எஃபெக்டிவ் லேர்னிங் இல்லாம அது பாட்டு பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ லாஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா, கோஆர்டினேஷன் கேப். ஸோ அப்ப அந்த மல்டிபிள் ஏஐ வந்து ஐசோலேட்டடா பண்ணியிருக்கு. இப்ப அந்த ஏஐ எல்லாம் கோஆர்டினேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, யூட் ஹவ் ஃபைண்ட் த ப்ராப்பர் ஃபைண்டிங்ஸ், டாக்டர் டைம சேவ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஐடியலி தெர் இஸ் அன் எக்ஸிகியூஷன் கேப், லேர்னிங் கேப், கோஆர்டினேஷன் கேப். ஸோ இப்ப இந்த 3 கேப்பையும் சயின்டிஸ்ட் எல்லாம் அப்சர்வ் பண்றாங்க. இந்த பேட்டர்ன் வாஸ் கெப்ட் ஆன் ரிப்பீட்டிங் and they were not able to solve with just Gen AI. அதை வச்சு என்ன பண்ணுமோ அப்படின்னு. So then they are introducing a new concept called agentic AI. Solution is agentic AI. So இப்போ இந்த agentic AI அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வேலை செய்யும். சொல்ற வேலையை செய், டு டூ அப்படிங்கிறாங்க. போய் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஏஜென்டிக் ஏஐ நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ, அந்த நீங்க போட்டீங்கல்ல வெக்கேஷன் பிளான், இந்த ஏஜென்டிக் ஏஐ போய் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே. இதோட ஒரு சாம்பிள்ஸ் தான் வந்து சாட் ஜிபிடி ஆப்ரேட்டர், அப்புறம் நியூ ஏஐ ப்ரௌசர்னா இப்போ வரப்போகுது காமெட் அப்படின்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ஆக்ஷன் இது போய் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் ஏஐனா வந்துட்டு ஆப்ரேட்டருங்கிறது சிம்பிளா பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, இப்ப நாங்க வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் பேசியிருப்போம். இந்த மாதிரி வீட்ல இருந்து கிளம்புறேன், சூப்பர் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். என் வீட்ல என்ன இல்லங்கிறத அதுவே கண்டுபிடிக்கணும். இல்ல நான் என்ன சமைக்கணுமோ, அதுக்கான என்ன இன்கிரீடியன்ட்ஸ் இல்லையோ, அத உடனே ஆர்டர் பண்ணி அனுப்பணும் அப்டின்ட்டு. ஸோ, அப்ப அந்த மாரி இந்த ஆப்பரேட்டர், ChatGPT ஆப்பரேட்டர் $200 சப்ஸ்கிரிப்ஷன் குடுத்தீங்கன்னா வரும். ஸோ, தட் ஆப்பரேட்டர் நான் இப்ப இந்த மெனுனா பண்றேன். இதுனா என்கிட்ட இருக்கு அப்டின்னு ஆல்ரெடி இன்வென்டரினா அத வச்சு ட்ராக் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லாதத அதுவே ஆர்டர் பண்ணிடும். நெக்ஸ்ட் 40 மினிட்ஸ்ல உங்க வீட்டுக்கு டெலிவரி ஆயிடும். இல்லையா அந்த ஃபுட்டே ஆர்டர் பண்ணி எடுத்துன்னு வந்துரும். ஸோ அந்த மாரி ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கான சொல்யூஷன ஒரு என்ன சொல்றது? விதை மாரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏஜென்ட்ஸ். அந்த ஏஜென்ட்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாம் எப்படி ஃபங்ஷன் ஆவுது? எந்த மாரி ஒர்க் ஆவுது? அப்படிங்கிறது தான் இன் டீட்டெயில் நம்ம அப்கமிங் செஷன்ல பார்க்க போறோம். நாங்க இந்த டீப் ஒர்க்கோ, ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டியோ எல்லாமே பேசும்போது என்ன சொல்லுவோம்னா, எல்லாமே வந்து நாலேட்ஜ் ஒர்க்கர்ஸ். நாலேட்ஜ் ஒர்க்கர்ஸ் ஆர் த ஒன் ஹூ இஸ் மேக்கிங் மனி. அவங்களுக்கு தான் டைம், எஃபிஷியன்சி எல்லாமே வேணும் அப்படின்ட்டு. பட் ஆஃப்டர் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜென் ஏஐ ஸ்டாட்டிஸ்டிக்கலி என்ன இவங்க பார்த்திருக்காங்க அப்படின்னா, நாலேட்ஜ் ஒர்க்கர்ஸ் நவ் ஸ்பெண்ட் அப் டு 60% ஆஃப் தியர் ஒர்க் என்ன பண்றாங்க பாருங்க. ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு டேட்டா காப்பி பண்றாங்களாம். இல்லன்னா ஏஐ குடுத்த டாக்குமெண்ட் ஃபேக்சுவலி கரெக்ட்டான்னு வெரிஃபை பண்றாங்க. இல்லையா ஏஐ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்துருக்கோ அத மேனுவலா எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறாங்க. ஒர்க் ஆகலன்னா அத அப்படியே ஏஐக்கு ஃபீட் பண்றாங்க. இத தான் பண்றாங்க.
ஸோ இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் இந்த ஜாப் தான் வந்து வைப் கோடிங் அந்த மாதிரி செக்டார் ஆஃப் பீப்புள் பண்றாங்க. பட் வென் ஐ ரெட் தி ஸ்டேட்மெண்ட், இது வந்து ரியாலிட்டி. இதை தான் நானே பார்த்தீங்கன்னா 40 hours ஆஃப் ஒர்க்கில் நான் யூஸ் பண்ணுற 25 hours ஆஃப் டைம் இதுதான் பண்ணுறேன். டேட்டாவை இங்கேருந்து அங்கே மாற்றுறேன், ஜெனரேட் பண்ணுறது கரெக்டானு செக் பண்ணுறேன், அண்ட் தென் மேனுவலி எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ ஏதாவது பண்ணணும்னா அது ஸ்டெப்ஸ் கொடுத்துரும். நான் ப்ரோக்ராமே அடிக்கிறது இல்லை, அதுவே எல்லாமே ஸ்டெப்ஸ் கொடுத்துருது. இந்த லைப்ரரி இங்கே அப்டேட் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதுதான் நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். பட் அட்லீஸ்ட் ஐ வில் ட்ரை டு ரீட் அது கொடுத்துருக்கிறது வந்து என்ன, இது என்ன, அது புரியலன்னா ரீகொஸ்டின் பண்ணுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் த அதர் பீப்புள் டியூ டு த டைம் கான்சிக்வன்சஸ் இது பண்றாங்க. ஸோ நவ் ஆத்தர் வந்து இந்த புக்குக்கு ஒரு மெயினா இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஏஐ வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, கிரியேட்டிவ் சைடு ஹியூமன் பார்த்துக்குவான். ஓகே. அப்புறம் அந்த மேனுவல் ஒர்க் எல்லாம் ரோபோட் பண்ணுங்கிறாங்க. பட் இன் ரியாலிட்டி இட்ஸ் ஹேப்பனிங் வைஸ் வர்சா. ஏஐ டஸ் ஆல் த கிரியேட்டிவிட்டி, ஜெனரேட்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன். அது சொல்ற வேலையை ஹியூமன் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அவனுக்கு தான் வந்து சம்பளம். அந்த மாதிரி ஆள் தான் மைக்ரோசாஃப்ட் இவங்கெல்லாம் தேவைங்கிறாங்க. இது இல்லாம நானே சொந்தமா எழுதுன்னு டைம் வேஸ்ட் பண்றவங்க வந்து தே ஆர் ஆல் லேயிங் ஆஃப். ஸோ வித் திஸ் ஐ வாண்ட் இன்ட்ரடியூஸ் யூ டு த வேர்ல்ட் ஆஃப் ஏஜென்டிக் ஏஐ, why it is required, why it is there, and what it will do beyond Gen AI. இதை வந்து நம்ம ஃபர்தரா அப்கமிங் செஷன்ஸ்ல பார்ப்போம்.